வணக்கம். நான் இப்போ ஒரு மாறுபட்ட ஒரு புது தலைப்பில் உங்களோடு பேச காத்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, இது சரியா தவறா, இது சரியா தவறா என்பதை இந்த தலைப்பின் கீழே நான் நிறைய பேசலான் இருக்கேன். இது சரியா தவறான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் முடிவுகளை சரியா தவறான்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது சரியா தவறா? என்னை பொறுத்தவரையில் நான் சரி என்று தான் நினைக்கிறேன். முடிவை உங்களுக்கு விட்டு விடுகிறேன். தினமும் பேசஞ்சர் ட்ரெயினில் பயணிக்கின்ற ஒரு பயணை நான். அதில் நல்ல நிகழ்வுகளும் சில கெட்ட நிகழ்வுகளும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை, தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். அப்படி ஒரு இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, அந்த ட்ரெயின் பயணத்தின் போது இந்த கண் பார்வையற்றவர்கள், அதாவது 2 கண் பார்வையற்றவர்கள் யாசகம் கேட்டு வருவார்கள். அதில் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர் 2 பார்வையும் தெரியாதவர் யாசகம் கேட்டு வந்து கொண்டிருந்தார். வரும்பொழுது எல்லாரும் ₹1, ₹2, ₹5 இப்படி அவர்களால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருந்தார்கள். நான் என்னுடைய பங்குக்கு ஒரு ₹10 எடுத்து உண்டியல் போட்டேன். அவர் ஒரு அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார். அருகில் இருந்து ஒருவர் எனக்கு அறிமுகமில்லாதவர் தான், ஆனால் தொடர்ந்து என்னோடு பயணிப்பவர். எனக்கு அறிமுகமில்லாதவராக இருந்தாலுமே அவர் சொன்னார், எதுக்கு சார் ₹10 போடுறீங்கன்னு. சார் பாவம் சார், கண்ணு தெரியாதது தானே, அதனால் போட்டேன் அப்படின்னேன். அப்படியா, நீங்கள் போட்டுட்டீங்க, ஆனால் அவர் இப்போ ஸ்டேஷன் பண்ணோன்னே என்ன செய்வாருன்னு தெரியுமா அப்படின்னா. என்ன செய்வாருங்க அப்படின்னு கேட்டேன். நேராக ஒயின் ஷாப்புக்கு தான் போவார் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படியா, சரி போயிட்டு போகிறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், 2 கண்களும் 2 கால்களும் 2 கைகளும் ஆண்டவன் நமக்கு எல்லா உடல் உறுப்புகளையும் கொடுத்து அதை இயங்கவும் வைத்து மற்றவர்களையும் மற்ற அழகுகளையும் இயற்கைகளையும் கலர்களையும் ரசிக்கின்ற எல்லா சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நம்மளோட ஆட்களே போய் இறங்கினோடனே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுட்டு போய் படுத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் நல்லா கண்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது. இப்படி இருக்கிறவங்களே தண்ணி அடிச்சுட்டு இருக்கக்குள்ள பார்வையற்ற ஒரு மனிதன், இந்த உலகத்தை பார்க்க முடியாதவர், என்ன கலர் இருக்குது என்று தெரியாதவர், நமக்கு அருகில் என்ன இருக்குன்றது அவர்களால் உணரதான் முடியும் மொழிய பார்வையால் பார்க்க முடியாது, இந்த உலகத்தை ரசிக்க முடியாது, அழகை ரசிக்க முடியாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் தண்ணி அடித்தா என்ன தப்பில்ல, விடுங்க சார், சாப்பிட்டு போகிறார் அப்படின்னு சொன்னேன். இது சரியா தவறா? நீங்கள் சரியாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, பணிவான வணக்கம்.